சங்கீதம் 119:65 இப்படியாகி இருக்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் அளிக்கிறீர் என்று. ஆமாங்க, நீங்க எப்ப கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறீர்களோ, எப்ப அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கிறீர்களோ, அப்போ நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். உங்கள் குடும்பத்துல சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் குடும்பத்துல வியாதி இல்லாம இருக்கும். உங்கள் குடும்பத்துல தீர்காயுசு இருக்கும். உங்கள் குடும்பத்துல உங்க சந்ததியில எப்பயுமே நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புகிறவர்களாய் இருப்பீர்கள். எப்போன்னு கேக்குறீங்களா? எப்போ நீங்க கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருக்கிறீர்களோ, எப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தையில ஆழ்ந்து போகிறீர்களோ, எப்ப அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்கிறீர்களோ, அப்போ உங்க வாழ்க்கையில சமாதானத்தை பார்ப்பீர்கள், தெய்வீக பிரசன்னத்தை பார்ப்பீர்கள், தெய்வீக ஆரோக்கியத்தை பார்ப்பீர்கள், மன நிம்மதியை பார்ப்பீர்கள். அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, அவரை மட்டுமே நம்பும் பொழுது, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எண்ண முடியாத காரியங்களையும் ஆராய முடியாத அற்புதங்களையும் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய உண்மை உள்ளவராயிருக்காரு. நீங்க விசுவாசிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வீர்கள். அவர் வார்த்தையை பிடிங்க, விசுவாசத்தினால எல்லாவற்றையும் உங்க கைகளுக்கு கொண்டு வருவீர்கள். சகல ஆசீர்வாதங்களும் உங்க கையில வந்து அடங்கும். God bless you.